ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல கார சாரமான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நல்ல சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி 10 நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாங்க. 2 கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேங்க. 30 அளவுக்கு பூண்டு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 12 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் அரை துண்டு அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. 5 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் காரம் அவ்வளோவா இருக்காதுங்க, கலருக்காக. நான் எடுத்திருக்க மிளகா ரொம்ப காரமாக இருக்குங்க, அதனால் நான் 5 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு சட்னிக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எடுத்திருக்க வரமிளகாயை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சுங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. இதில் ஓடு நார் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு 2ஆக பிச்சு சேர்த்துக்கோங்க. 2 பழமான தக்காளி சேர்த்துருக்கேங்க. இது மீடியம் சைஸ் தக்காளி, அதனால் 2 சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் 1 சேர்த்திங்கன்னா போதும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. வானலியில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச சட்னியும் சேர்த்துட்டு ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேங்க. அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துட வேணாங்க. நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் நல்லா தளன்னு கொதிச்சா போதும். அவ்வளோதான், ஒரு 2-3 நிமிஷமே ஆயிடுச்சுங்க. நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் பூண்டு கார சட்னி ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இது நல்ல ஒரு ட்ராவல்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல சூடான இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா 10 இட்லி கூட தாராளமாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னியோட சுவை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் நான் செய்கிற இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.